மன தெளிவுள்ளவனாயிருங்கள். பேதுரு சாத்தானை குறித்து சொல்லும் பொழுது தெளிந்த புத்தியாக இருங்கன்னு சொல்கிறார். பவுல் தவறான உபதேசங்கள் சபைக்குள்ள வரும் பொழுது மன தெளிவுள்ளவனாயிரு என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய். சுவிசேஷகனுடைய வேலையை செய். அப்போ கிறிஸ்மஸ் என்று சொல்லும் பொழுது பண்டிகை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கொண்டு அல்லது கிறிஸ்மஸ் என்று சொல்லி கொண்டு கொண்டாட்டம் பண்ணுகிறவர்களாக அல்ல, அலங்கரிக்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப எளிதான காரியம், நமக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். கொஞ்சம் பலூனை கட்டி தொங்க விட்டுக்கிட்டு, கொஞ்சம் ஸ்டாரை தொங்க விட்டுக்கிட்டு, கொஞ்சம் சீரியல் லைட்டை போட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகாக கூட இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அலங்காரத்துக்காக அழைக்கப்படவில்லை, அலங்கரிப்பதற்காக அழைக்கப்படவில்லை. நாம் தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்கிறார். ஆகவே அவர்களை நாம் குறை சொல்ல வேண்டாம், அவர்களை நாம் குற்றவாளிகளாக நாம் தீர்க்க வேண்டாம். அவ்விதமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறவர்களை நாம் அற்பமாக நாம் எண்ண வேண்டாம். நாம் மன தெளிவுள்ளவர்களாக இருந்து தேவனுடைய சுவிசேஷ வேலையை செய்கிற ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இங்கே லூக்கா 2ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி அங்கே